தற்போது அதிமுகவிலிருந்து பலரும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். தாவேகாவில் இணைந்தால் ஏதாவது ஒரு ஆட்சி பொறுப்பு கிடைக்கும் என்று பலரும் நம்பி ஏமாந்து வருகின்றனர் என்று கூட சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, தற்போது தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவேகாவின் இமேஜை பாதிக்கும் அளவிற்கு பல விஷயங்கள் அரங்கேறி வருகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியில் நவீன் என்கின்ற அரசு ஒப்பந்ததாரர் 9,80,000 மதிப்பில் சிமெண்ட் சாலையை அமைத்திருந்தார். ஆனால் இந்த பணிகள் முடிவடைந்த பின்னரும் கூட பணிக்கான பணம் வரவில்லை. இந்த தொகை விடுவிக்கப்பட்ட 1.30 லட்சத்தை வீராசாமி லஞ்சமாக பெற்றதாக வீடியோ ஒன்று வெளியானது. இது கைமாறாக பெற்ற பணம் என்று வீராசாமி விளக்கம் அளித்தாலும் உண்மை வெளியே வந்ததால் தற்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். வெளியில் தெரிந்தது வீராசாமி தான். ஆனால் பல துறைகளில் ஊழல் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது என்று ஒப்பந்ததாரர்கள் புலம்பி இருக்கின்றனர். தாவேகா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஒட்டுமொத்த ஒப்பந்தக்காரர்களிடையே பெரிய சந்தேகம் இருந்தது. இதற்கு முன்னர் இருந்ததை போல இப்பொழுதும் அரசு நிர்வாகம் இருக்குமா அல்லது உண்மையான மாற்றம் ஏற்படுமா என்பதுதான் அந்த சந்தேகம். விஜய் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசி கமிஷன் கரப்ஷன் இருக்காது என்று உறுதியளித்திருந்தார். எனவே மாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்று அனைத்து தரப்பினரும் நம்பினர். இருப்பினும் பால்வளத்துறை தொடங்கி பல துறைகளில் ஒப்பந்ததாரர்களிடையே கமிஷன் பெரும் நடைமுறை நீடிக்கிறது என்று புலம்பல்கள் தொடங்கி இருக்கின்றன. இது தொடர்பான விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வர தொடங்கி இருக்கின்றன. விஷயம் பப்ளிக்காக தெரிவதற்கு முன்னரே பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது முதல்வர் விஜய் உஷாராக இருக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்க தொடங்கி இருக்கின்றனர். விஜய் என்னமோ லஞ்சம் வேண்டாம் தான் என்கிறார். ஆனால் தனது அமைச்சரவையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து அது பெரிய பிரச்சனையாக வெடிப்பதற்கு முன்னரே தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் தாவேகாவில் தஞ்சமடைந்தனர். அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வழக்கில் சிக்கியவர்கள். குறிப்பாக சி. விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சிக்கியவர். ஏற்கனவே தாவேகாவில் இருக்கும் சரத்குமார் என்ற அமைச்சர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பரவிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவில் இருந்த குட்கா வழக்கில் சிக்கிய ஒரு அமைச்சரை சால்வை அணிவித்து தனது கட்சிக்குள் தற்போது முதல்வர் விஜய் வரவேற்றது தாவேகாவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இவர் போதை ஒழிப்பு சட்டம் அப்படி இப்படி என்றாம் வெளியில் பேசிவிட்டு ஊழல் வழக்கில் சிக்கிய ஒருவரை சால்வை அணிவித்து தன் கட்சியில் வரவேற்பது ஓட்டை பானைக்குள் தண்ணியை ஊற்றுவது போல் என்று பலரும் விஜயின் இந்த செயலை விமர்சித்து வருகின்றனர். சரி, அப்படித்தான் இணைந்தால் கூட அங்கு ஏதாவது கட்சியில் பொறுப்போ பதவியோ மரியாதையாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த அதிமுகவின் மாஜி எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தற்போது ஏமாந்து வருகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது தமிழகத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகி ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கடுமையான அரசியல் கட்ட குழப்பத்தில் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்த அதிமுக மாஜிகளுக்கு சபாநாயகர் விசாரணை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ஆகியவற்றால் புதிய நெருக்கடி உருவாகியுள்ளது. இது குறித்து தி டிபேட் ஊடகம் வெளியிட்டுள்ள கள ஆய்வுகளில் தற்போது கடந்த மே மாதம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி அக்கட்சியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் ஹரிகிருஷ்ணன், பேராவூரணி அசோகன்,
பெரந்துரை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம், குமரவேல், தாராபுரம் சத்யபாமா உள்ளிட்ட பல எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் தங்களது பதவிகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதத்தை கொடுத்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே தலைமை செயலகத்தில் முதல் தளத்தில் தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அவர்கள் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். மிகவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கட்சி தாவல்களுக்கு பின் தாவேகாவில் தங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்று இந்த மாஜிகள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தற்போதைய கள நிலவரம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சபாநாயகரின் தொடர் விசாரணை ராஜினாமா கடிதங்கள் தாமாக முன்வந்து அளிக்கப்பட்டவையா அல்லது ஏதேனும் குதிரை பேரம் மற்றும் அச்சுறுத்தல் காரணமாக அளிக்கப்பட்டவையா என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரர் அவர்கள் மீது தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் நேரில் ஆஜரான முன்னாள் எம்எல்ஏக்களிடம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக ஏன் அவசரமாக ராஜினாமா செய்தீர்கள் என்று சபாநாயகர் விளக்கம் கேட்டுள்ளது இவர்களை திறனடித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தபோது எப்படி இவர்களின் ராஜினாமாவை உடனடியாக ஏற்கலாம் என்று அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சபாநாயகரும் தாவேகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கு ஒருபுறம் இழுத்தடிப்பதால் இவர்களின் அரசியல் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை நீதிமன்றம் இவர்களின் ராஜினாமை ரத்து செய்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டால் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு இவர்களால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தாவேகாவிற்குள் எதிர்பார்த்தபடி முக்கிய பதவிகளோ அல்லது தொகுதிகளோ முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியும் எழுந்துள்ளது. தாவேகாவின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் ஏற்கனவே கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் புதிதாக வந்த இந்த மாஜிகளுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவை விட்டு அதிகாரத்திற்காக ஆளுங்கட்சியான தாவேகாவிற்கு வந்து இப்பொழுது பதவியும் இல்லாமல் சட்ட சிக்கலிலும் சிக்கி தவிப்பதால் இந்த முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தீவிர அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தாவேகாவில் இணைந்த அதிமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தற்போது எதற்கு நமக்கு இந்த தலைவலி, இதை விட்டுவிட்டு திமுகவில் இணைந்துவிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று முடிவெடுத்து அனைவருமே ஒட்டுமொத்தமாக படையெடுத்து தற்போது திமுகவில் இணைவதற்காக திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி லண்டனில் இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தற்போது வீடியோ கால் மூலம் தாங்கள் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தாவேகாவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.